இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கார். அது என்னன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு சாந்த சொரூபமா இருக்கும். அவர் நேர்ல எப்படி இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சாந்த சொரூபமா அவர் ஒரு பாறையில் உட்கார்ந்திருக்கார். அவருடைய ஆடையெல்லாம் அப்படி கீழே அப்படி கிடக்குது. அது ஒரு சின்ன ஒரு சட்டத்துக்குள்ள பார்த்த அந்த படத்தை. அவர் கையில ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருந்தார். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முகம் இருக்குல்ல, அதையே நான் பார்த்துருந்தேன். இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்கல. அந்த முகத்தை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜெலஸ் வந்தது. அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆட்டுக்குட்டி, இயேசுநாதர் மடியில் உட்கார்ந்துருக்கு. அவர் இப்படி பார்த்துருக்கார். அந்த குட்டியை பார்க்கல, அவர் வெளியில் இப்படி பார்த்துட்டு இருக்கார். அவர் பார்வையில் மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஆடுகள் இருக்கு. நான் நேராக எங்கள் சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்கே உள்ள ஒரு ஃபாதர் இருப்பார். அவர் ரொம்ப பேரன்பானவர். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஃபாதர் வாங்க ப்ரொஃபஸர். நான் கிண்டல் பண்ணார். வாங்க ப்ரொஃபஸர். ஃபாதர், கிறிஸ்துவா மாறக்கூடாது, கிறிஸ்டியனா மாறக்கூடாது, ஆனா மடியில அவர் மடியில உட்கார்ற ஆடா மாறணும். என்ன செய்யறது சொல்லுங்க. அவர் சொன்னார், எதுக்கு உனக்கு அந்த ஆசை? இல்ல, கிறிஸ்து மடியில உட்காரணும்னா, குருநாதர் மடியில உட்காரணும்னா இவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு அது. அது கொடுத்து வச்ச ஆடு இல்ல, சொல்ற பேச்சு கேட்காத ஆடு. அப்படின்னா அது ஏற்கனவே சொல்ற பேச்சு கேட்காம கீழே போய் விழுந்து காலை உடைச்சி வச்சிருக்குது. காலில் கட்டு போட்டு வச்சிருக்கிற அந்த ஆட்டை கீழே விட்டா வழி தவறிடுமோன்னு நெருக்கத்தில் வச்சிருக்கார் குருநாதர். அதனால் நீ அவருடைய பேச்சை கேட்காத ஆடாக இருக்காதே, அவர் பார்வைக்கு உட்பட்ட மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடாக இருக்க முயற்சி என்று அவர் சொன்னார். நான் இதிலிருந்து எடுத்துக்கொண்ட முத்து என்ன தெரியுமா? நான் ஒரு டீச்சர் தானே. யாரை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கணும்னா, நல்லா படிக்கிற பிள்ளைங்களை இல்லை, யாரெல்லாம் ஃபெயிலாகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை நெருக்கத்தில் வச்சிருந்தோன்னா அந்த குழந்தைகள் வகுப்பிலே தேர்ச்சி பெறுவார்கள் என்கின்ற முத்தை எனக்கு தந்த ஒரு ஆன்மீக சிந்தனை. நீங்கள் எல்லாரும் கைத்தட்டுற அளவுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த 2024 ஜூலை முடிய நான் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன். வெள்ளி விழா நாயகி நான் ஆசிரியராக. என் வகுப்பிலே ஒரு குழந்தை கூட தேர்ச்சி பெறாமல் போனது கிடையாது என்பதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். என் ஆசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார். நான் இதை தைரியமாக சொல்லலாம். எதை வாசித்தாலும், எந்த மத கருத்துக்களாக இருந்தாலும் அது வாழ்வியலுக்கு பயன்படுகிறதா? கிறிஸ்துவை படிப்பதன் மூலமாக எனக்கு ஆன்மீக உணர்வு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே ஒரு ஆன்மீக புரிதலில் ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன். இன்னொரு மதத்தை நான் வாசிக்கின்ற பொழுது என் மதத்தை நான் வலுப்படுத்திக் கொள்வதற்காக நான் அதை வாசிக்கவில்லை. என் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கிக் கொள்வதற்காக, இன்னும் அறத்தோடு வாழ்வதற்காக நான் அந்த மத கருத்துக்களை வாசிக்கிறேன். அவர் சொன்னார் இல்லையா, உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளாம் மணி விளக்கு நரல. பிரிச்சு படிச்சு பாருங்க, நிலம் நகர்ந்துரும். கோவில் என்பது உள்ளம், உடம்பு கோவில் கிடையாது. ஆலயம்னால கோவில் வேறு, ஆலயம் வேறு. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு படிச்சா தெரியும். ஒரு ஒரு மண்ணை பிடிச்சி பிள்ளையார்னு ஒரு மரத்துக்கு கீழே வச்சுட்டா அது கோவில். மனசு அப்படி வைனா. ஆனா அப்படி இல்ல. உடம்பு ஆலயம், ஆகம விதிகளுக்கு உட்பட்டது. அது ஒரு கட்டடம். அந்த கட்டடத்திற்கு என்று ஒரு முறைமை உண்டு. அந்த முறைமையால் அந்த கட்டடம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வாய்தான் கோபுர வாசல். வாய் என்பது 9 வாய். 9 வாயையும் நீ சரியா வச்சுக்கிட்டனா அந்த கோபுரம் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த கோவில் ஒருபோதும் சாயாது, அந்த ஆலயம் ஒருபோதும் சாயாது என்று சொல்லுகிறான் திருமூலன். நான் இப்படித்தான் வார்த்தைகளை எடுக்கிறேன். அப்படி வார்த்தைகளை எடுக்கின்ற பொழுது நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லுகிறேன், நான் வாசித்த நூல்களில்
தேன் கூடாக எனக்கு அள்ளி அள்ளி நல்ல கருத்துக்களை தருகின்ற ஒரு நூல் பைபிள். அந்த பைபிளில் இருந்து நான் சில வார்த்தைகளை எடுக்கிறேன். அந்த வார்த்தைகள் எனக்கு முத்தாக மாறுகிறது. நான் தாகத்தோடு தவிக்கக்கூடிய சிப்பிதான். வானத்திலிருந்து இறங்கி வருகின்ற அந்த நீர்த்துளி எனக்குள் முத்துக்களை அள்ளித் தருகிறது. நான் ஒரு 2-3 கருத்துக்களை சொல்லுகிறேன். உங்களுக்கும் சில நேரங்களில் அந்த தகித்திருக்கக்கூடிய சிப்பிகளாக நீங்கள் இருந்தீர்களேயானார் உங்களுக்கும் இதோ முத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு முன்னால் பேசியவர் ஒரு வார்த்தை சொன்னார், தெய்வத்தால். எப்படிங்க அதை புரிஞ்சுக்கிறது? வள்ளுவம் சாதாரண விஷயம் இல்லை. வள்ளுவத்தை ஏன் படிக்கணும் தெரியுமா? படிக்க படிக்கத்தான் விவரம் புரியுதுங்க. யார் என்னன்னு புரியுது. கோவத்தில் பேசிட்டேன், மனசில் வச்சுக்காதீங்க. என் மனசில் ஒன்றும் இல்லை. யோ, மனசில் இருந்தால் தான் என் கோவத்தில் வெளியில் வரும். சும்மா வந்துருமா? நான் தெரியாமத்தான் கேட்குறேன், தெரிஞ்சு கேட்குறேன், சொல்லு. நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே. தப்பாக நினச்சிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல போகிற, சொல்லு. இந்த தெளிவு எப்போ வரும்? இந்த மன தெளிவு எப்பொழுது வரும்? வாசித்தால் தானே வரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வர்த்த கூலி தரும்ன்றதுக்கு நான் பைபிள்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன். நான் எடுத்த ஒரு முத்து நம்ம அனைவருக்கும். நான் இத மதம் கடந்து சொல்றேங்க. இது ஒரு ஆன்மீக அரங்கமாக இருப்பதனால் சொல்லுகிறேன். நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகின்றவர்களாகவும் இருங்கள், உங்கள் எண்ணங்களில் தீவிரம் இருக்கட்டும். அந்த தீவிரத்தை பிரபஞ்சம் குறித்து கொள்ளும். அதற்கு ஏற்றது போல் அது வேலை செய்யும். எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்றால் அந்த கடவுள் செய்யக்கூடிய வேலை இந்த ரகசியத்திற்குள் அடக்கம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்பதற்கான அடிப்படையான விஷயத்தை சொல்ற. ஒரு பெண்ணுக்கு ரத்த போக்குங்க, நிக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய பெயர் பைபிளில் குறிப்பிடப்படவில்லை. அந்த பெண் கிட்ட கேட்கிறாங்க. அந்த பெண் வந்து எல்லாருக்கிட்டையும் மருத்துவம் யாருக்கும் மருத்துவம் தெரியல. அப்ப சொல்றாங்க, மசிஹா அப்படின்னு ஒருத்தர் வராரு. மசிஹானா யாருன்னா மரணத்திற்கான மருத்துவர். அதாவது எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. குரான்ல ஒரு மருந்து இருக்கு, மரணத்திற்கு மட்டும் அந்த மருந்து கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் மருந்து. கருஞ்சீரகம், கொளஞ்சி அப்படி சொல்லுவாங்க குரான்ல. அப்படி மரணத்திற்குமான மருத்துவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இறை தந்திருக்கிறது என்று எல்லோரும் நம்புகிறார்கள். அவர் இந்த ஊருக்கு வருவாரு. அப்ப அவரை பாரு, உன் ரத்தப்போக்கு நிற்கும். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வராரு. இந்த பொண்ணு போய் நிக்குது. ரொம்ப கூட்டம், பெரும் கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்கார். கூட்டம் நெருக்கடிச்சிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி போல இருக்கு. அந்த பொண்ணு எப்படியாவது அந்த இலக்கை அடையணும்னு உள்ள நுழைஞ்சு போயிடுச்சு கிட்ட. ஆனா போனாலும் மக்கள் போக விடல. எட்டி, ஐயா நான் உங்களை பார்க்கதாயா வந்திருக்கேன்னு போகிறாங்க. அவங்க அங்கி மட்டும் இருக்கு. அந்த அங்கியை பிடிச்சிருச்சு அந்த அம்மா. கூட்டம் ஐயாவை தள்ளிட்டு போயிருச்சு. ஏசு ஐயாவை தள்ளிட்டு போயிடுச்சு. அந்த பிடிச்ச பொண்ணு கையிலேருந்து துணி நழுவிருச்சு. அது கூட்டத்தில் அப்படியே நிற்கிது. நின்று திரும்பி வருது. ஏசையாவை பார்க்க முடியல, திரும்பி வருது. இப்போ பைபிளில் இயேசு பேசுகிறார். இதுதான் மெட்டீரியல். என்ன பேசுறார் தெரியுமா? பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்டார், யார் என்னை தொட்டது? கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் உங்களை தொட்டு கொண்டு வருகிறார்கள். யார் என்று சொல்லுவது ஆண்டவரே? இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார், என் உடம்பில் இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். நான் பாருங்க, அவன் நம்பினால அவர் உடம்புல இருந்த வந்துருச்சு வெளியில. அவர் யோசிக்கல, அவர் தரணும்னே நினைக்கல. தெய்வத்தால ஒண்ணுமே இல்லை, அவர் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கார். ஆனால் போய் அவ விசுவாசத்துடன் பிடிச்ச உடனே வல்லமை புறப்பட்டது. இப்படி சொல்கிறது. கேன்சருக்கு எதுங்க மருத்துவம்? நம்பிக்கை என்கிறதுங்க ஆழமான மருத்துவம். ஆழமாக நினை, உனக்கு குணமாகும் என்று நீ நினை. இந்த நினைவு இருக்கு இல்லையா, இந்த விசுவாசத்தை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவ நூல்.
நாம எல்லாருமே அருட்கொடையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற விழாவை பார்க்கிறேன். நான் ஜெகத் சார் கிட்டையும் சொன்னேன், சார் நான் +2 முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வரேங்க. ஒரு மண்டபம் போட்டிருப்பாங்க, எல்லாம் மணல் இருக்கும், நடந்து அப்படி வந்து ஏறி, பின்னால் ஃபேன் இருக்கும், சில நேரங்களில் ஃபேன் இருக்காது. ஆனாலும் தவம். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துக்கு வருவது என்பது நம்ம போடுற கையெழுத்து. இருக்கிறோம் உலகத்தில், உயிரோட இலக்கிய உலகத்தில் இருக்கிறோன்னா வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் ஒரு கையெழுத்து போடணும். வருஷம் தொடர்ந்து 3 வருஷம் போடலன்னா வீட்டில் போய் விசாரிக்கணும், என்னையாச்சு ஏன் வரலன்னு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விழா, எங்கள் முகவரியான விழா. அந்த விழா இன்றைக்கு ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுது நான் இப்படி யோசிக்கிறேன். பிரகாசம் அவர்களிடத்திலும் சண்முகம் அவர்களிடத்திலும் இந்த உறுப்பினர்களிடத்திலும் நான் சொல்லுகிறேன், யாரோ ஒருவர் கொடையாளர் இதை கொடுத்திருக்கிறார். இன்னும் சில ஆண்டுகளில் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திற்கு என்றே இத்தகைய அரங்கம் சொந்தமாக அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதற்கான விஷயங்கள் கைகூடும் என்பதனையும் சொல்லுகிறேன். பாருங்க, ஒரே செய்திதான். யார் கொடையாளர்கள்? யார் கொடையாளர்கள்? பணக்காரங்களா? பணக்காரங்களும் கொடையாளர்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. யார் மனக்காரர்களோ அவர்கள் தான் கொடையாளர். அள்ளி கொடுக்கிறவன் இல்லையா கொடையாளர்? கையில வந்த உடனே அள்ளி கொடுக்கறாங்கல்ல வள்ளல்ன்றவன் கிடையாது. நான் சொல்றேன் யார் வள்ளல்னு. வலிக்க வலிக்க எவன் ஒரு கிள்ளி கொடுக்கறானோ அவன்தான் கொடையாளன். அவனுக்கு வலிக்கணும், கொடுக்கும்போது வலிக்கணும். 5000 ரூபாய் தான் இருக்கு, அதிலிருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு வலிக்கும். ஒரு செய்தி சொல்றேன். முந்தானத்து தான் முத்தொள்ளாயிரம் நடத்திட்டு இருந்தேன். சிபி சக்கரவர்த்தி பற்றி ஒரு குறிப்பை, சோழன் பற்றிய குறிப்பை முத்தொள்ளாயிரம் இப்படி பேசுது. நம்ம வரலாறுகளை, இலக்கியங்களை இத்தகைய அரங்கங்களில் பேசிதான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை மனதில் கொள்ளுங்கள். ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு குழந்தை வந்து சொன்னா, நான் ஜப்பான் நாட்டு மன்னனா நடிச்சேன். அப்படியா? சாங் சுங் சிங் அவன் பேரு. சரி, என்னவா நடிச்சேன்? அவன் மடியில ஒரு புறா விழுந்துரும், அவன் புறாவை எடுத்து தொடையில இருந்து சதை அறுத்து அவன் துளால வச்சு கொடுப்பான். யாரு? ஜப்பான் நாட்டு அரசன். அது ஜப்பான் நாட்டு அரசன் இல்ல, நம்ம சோழ நாட்டு அரசன், நம்ம சிபி சக்கரவர்த்தி. அவங்க இப்படி எடுத்துக்கிட்டாங்க. 2004ஆம் ஆண்டு நம்முடைய தமிழ் 1000 ஆண்டுகள் புகழ் பெற்றது என்பதனை சொல்லுவதற்காக அளிக்கப்பட்ட தரவுகளில் ஒன்று முத்தொள்ளாயிரம். 41 இலக்கியங்களில் முத்தொள்ளாயிரம் உண்டு. முத்தொள்ளாயிரத்தை எழுதிய ஆசிரியர் யார் என்றே தெரியாது, அவ்வளவு பழமையானது. அந்த முத்தொள்ளாயிரத்தில் சிபி தன் தொடையில் இருந்து சதையை அறுத்து தந்தான் என்று அந்த முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் சொல்லுகிறானே, அதுக்கு 2 வார்த்தை போட்டா மிரண்டு போனேங்க. நான் எத்தனையோ நாளாக படிக்கிறேன். இந்த சபையில் தான் பேசப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் நாம் படிக்கின்ற வார்த்தை வயது ஆக ஆக அனுபவம் கூட கூட வார்த்தைகளுக்கான விளக்கம் மாறுகிறது, டெபினிஷன் மாறுதுங்க. 20 வயசுல சரின்னு பட்டது 40 வயசுல தப்புன்னு படுதுங்க. 40 வயசுல சரின்னு பட்டது 60 வயசுல தப்புன்னு படுதுங்க. சில நேரங்களில் 20 வயசு தப்புன்னு பட்டது 40 வயசுல சரின்னு படுது. டெபினிஷன் மாறுதில்ல. அவன் சொல்றான், சிபி சக்கரவர்த்தி சதை அறுத்து கொடுத்தானே, அது கொடை வீரமா இல்லை படை வீரமான்னு கேட்கிறாங்க. கொடை ஒரு பொருளை எடுத்து தருவதற்கு வீரம் இருக்கணுங்க. வீரம் இல்லைன்னா பாக்கெட்ல இந்த காசை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. வீரர்களால் மட்டுமே கொடையாளர்களாக இருக்க முடியும். இவன் அறுத்து தந்தானே, சதையை அறுத்தானே, படையை சந்திக்கிறானே, அதனால் வந்ததா? இது என்ன? இது மன திட்பம் இல்லாமல் கொடை தன்மை நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கொடையாளர்களாக ஒருவர் இருக்கிறார் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கொடையாளர்கள் வீரர்கள். இது வீரம் சார்ந்த மண், இது வீரம் சார்ந்த மண். நான் படிக்கிறேங்க. ஒருத்தர் ரோட்ல நிக்கிறாரு, தமிழர் ஒருத்தர், ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் கார் ஜீப் ஓட்டிட்டு போயிருக்கான்.
5 மணி ஆச்சு, ஜீப்பை நிறுத்தியிருக்கான். இல்லை எனக்கு அவசரமா இருக்கு, நீங்க என்னை விட்டுட்டு போனா நான் செத்துருவேன், யாரும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட ஜிபிஎஸ் கிடையாது, எங்க நான் போறது தெரியாது, என்னை கொண்டு போய் விடு. எவ்வளோ தூரம் இருக்கு? 5 கிலோமீட்டர். சரி உட்காருன்ட்டான். வண்டி ஓட்டிட்டு கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு, யார் நீன்னு கேட்டேன். நான் ஒரு ராணுவ வீரன்ட்டு அவனை விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டான். அப்படி வண்டியை திருப்பினான் பாருங்க. இந்த கையில் இந்த ஷால் விழுந்திருக்கு கீழே, இங்க கை கட்டாயி ரத்தம் போய்கிட்டு இருக்கு, அந்த கை மடியில் இருக்கு. ஓட்டிட்டு வந்தவன் ராணுவ வீரன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நின்று அவனை போய் டிராப் பண்ணிட்டு போயிருக்கான். அவன் வீரன். யார் வீரர்கள்? மன திட்பம் கொண்டவர்கள் தான் வீரர்கள். நான் பைபிளில் இருந்து ஒன்று சொல்லுகிறேன். ஜீசஸ் கிளம்புறார், சபை கட்டணம் இருக்கு. இந்த வாணியம்பாடியில இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டணும் நான் சொன்னேன்ல, அந்த ஆசையில சொல்றேன். போற எல்லார்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ற. கலெக்ட் பண்ணும் பொழுது ஒரு ஐஸ்வர்யவான், அப்பொழுதுதான் பைபிளில் இந்த வாசகம் வருது, ஊசியின் காதுகளில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே தவிர ஒருபோதும் ஐஸ்வர்யவான் சொர்க்கத்தின் வாசலுக்குள் நுழைவதில்லை. ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு உள்ள? நான் ஒரு முத்தெடுத்து கொடுக்கிறேன் உங்களுக்கு. என்ன வார்த்தை இது? ஏன் ஐஸ்வர்யவான்கள் உள்ளே போக முடியாது என்று சொல்கிறது பைபிள்? காசு படைத்தவர்களை பாவி என்கிறதா? இல்லை. விஷயத்தை பாருங்க எப்படி இருக்கு, நுட்பம் பாருங்க எப்படி இருக்கு. போறாங்க, எல்லாரும் காசு கொடுக்கறாங்க. அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு. இயேசு கிறிஸ்து ஒரு வயதான பெண் வீட்டுக்கு போறார். இந்த ஐஸ்வர்யவான் மரத்து மேல ஏறி நின்று பார்க்கிறார், இந்த ஆள் எங்க போறாருன்னு. அவர் போனவர் ஒரு ஏழை பாட்டி வீட்டுக்கு போறார். அங்க பழையதை சாப்பிடுறார். சாப்பிட்டு திரும்பி வரும்போது ஐஸ்வர்யவாயின் கேட்கிறான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செய்தாலும், நீ கொடுத்தாலும், அன்னதானம் கொடுத்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்கிறது பைபிள். கொரிந்தியர். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது, அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும், அன்பு அநியாயத்தில் ஒருபோதும் சந்தோஷப்படாது என்கின்ற ஸ்டேட்மெண்ட் பைபிள்ல இருக்கு. கொரிந்தியர் 2:13 அதிகாரம். ஐஸ்வர்யவான் கேட்கிறான், நான் 100 ரூபாய் கொடுத்தேன், நான் 100 ரூபாய் கொடுத்தேன். பாருங்க, உபனிஷதத்தில் இந்த வார்த்தை வருது. ரிஷிபங்கனுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய அறிவுரை என்ன தெரியுமா? ஒருவன் எல்லாவற்றையும் அன்னதானத்தை கொடுத்தாலும் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. ஏனென்றால் சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக அவன் அன்னதானம் தந்தான். இப்படி சொல்கிறது உபனிஷதம். பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. நான் 100 ரூபாய் கொடுத்தேன், என் வீட்டில் சாப்பாடு இருக்கு, நீங்க வரல, அவன் 1 ரூபா தான் கொடுத்தா, அந்த பெண் வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்க. இயேசு கிறிஸ்து பதில் பாருங்க. தலைவருங்க அங்கெல்லாம், they are leaders. அந்த தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பல பேருக்கு அவர் இறை. மிகச்சிறப்பாக தன்னுடைய 33 வருஷம் தாங்க வாழ்ந்தார். 29 வருஷம் வரைக்கும் ஒரு கார்பெண்டருங்க. 4 வருஷம் தான் களத்துல போராடினார், கொலை உண்டார். இல்ல, கொன்னுட்டார். அந்த 3 வருஷத்தில் அவர் செஞ்சது என்ன? அவர் சொல்றார், நீ 100 ரூபாய் கொடுத்த உண்மைதான், அவ 1 ரூபா கொடுத்த உண்மைதான். என்ன வித்தியாசம் தெரியுமா? நீ உன்கிட்ட இருந்ததுல 100 ரூபா கொடுத்த, அவ தங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து 1 ரூபாவா கொடுத்த. கொடை எது? கொடை எது? ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும், அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த மனதிற்கு விளக்கம் தருகிறது பைபிள். நான் யோசிக்கிறேன்னா, அன்புக்கு ஏதுங்க விளக்கம்? ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும்னா வள்ளுவன் அங்கதானே போய் நிற்க வேண்டியிருக்கு. நான் இப்படி சொல்றேன், முஸ்லிம்களுக்கெல்லாம் குரான் வேதம், கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் பைபிள் வேதம், இந்துக்களுக்கெல்லாம் உபநிடதங்களும், தமிழில் இருக்கக்கூடிய சைவ சமய பேரிலக்கியங்களும் அவர்களுக்கான நம்பிக்கை நூல்கள்,
ஆனால் நம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒரே வேதம்தான். அந்த வேதத்திற்கு பெயர் திருக்குறள். நம் அடையாளம் அது. எங்க போனாலும் அவங்ககிட்ட தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. எங்க போனாலும் அங்கதான் நிக்க வேண்டியதா இருக்கு. வந்து தீயினால் சுட்ட புண், அப்புறம் எங்க தெரியுமா நுட்பமா படிக்கணும்? காலம் போக போக நுட்பம் வருதுன்னு பாருங்க. ஆறாது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும் ஆறாதே, அவன் தான் வள்ளுவன். அதான் கவிதை. ஆறாதே நாவினால் சுட்டவள் தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த ஏகாரத்துக்கு பொருள் உண்டு, அந்த நீட்சிக்கு பொருள் உண்டு. வாழ்க்கை நுட்பங்களால் ஆனதுதான், டீட்டெயிலிங்ல இருக்கிறது தான் வாழ்க்கை. அந்த டீட்டெயிலிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறது. அதனால் தான் அவர் சொன்னார், நிறைய பேருக்கு வழிபாடு செய்ய தெரிகிறதே தவிர சமயம் சொல்லுகின்ற கொள்கைகளும் அதனுடைய உட்பொருளும் ஞானமும் புரிவதே இல்லை என்று சொன்னார். வாட் இஸ் சப்மிஷன்? சரணாகதி என்பது என்ன? அன்பு செலுத்துதல் என்றால் என்ன? விழிப்புணர்வோடு இருத்தல் என்றால் அன்பு செலுத்துதல். உங்க ஏரியால ஒரு எழுத்தாளர் இருக்கார், அழகிய பெரியவன் அவருக்கு பேரு. என்னை கேட்டா, நான் பல நூல்களை வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் எழுதுகின்ற இலக்கியங்கள் எல்லாம் சாகித்ய அகாடமியும் ஞானபீட விருதுகளும் கிடைக்க வேண்டிய அவ்வளவு தகுதி பெற்ற நூல்களை தான் அவர் எழுதுகிறார். பிரமாதமான புத்தகங்கள் எல்லாம். அவரை சந்திக்க போயிருந்த பொழுது ஒரு முறை அப்படி உட்கார்ந்துட்டு என்கிட்ட, அவர் கடவுள் நம்பிக்கையெல்லாம் அவருக்கு பெருசா இல்லை. அண்ணா அன்பு பத்தி ஏதாவது சொல்லுங்க, அன்பு பத்தி சொல்லுங்கன்னு இப்படி கண்ணை உயர்த்தி பார்க்குற மனுஷன் கண்ணில் கண்ணீர், கண் கலங்குது அவருக்கு. அந்த சொல்லே அவன் தானே எங்க எழுத்தாளர். சொல் என்ன? பேனாவின் முனையில் இருந்தா வருகிறது, இல்லை அங்கிருந்து வருகிறது. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும் பாரதி. நல்ல சொற்கள் இங்கிருந்து வராது, அங்கிருந்து வரும். அதனால்தான் வேதங்கள் எல்லாம் வானத்தில் இருந்து வந்தது, வானத்தில் இருந்து வந்தது, வானத்தில் இருந்து வந்ததுன்னு ஏன் சொல்றோம்? அவர் கண் கலங்கி அவர் சொன்னார், பா, ஒரு லெபனான் கவி, அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். ஒரு லெபனான் கவி காட்சி ஒன்று பார்க்கறான். என்ன காட்சி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் விட்டுருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்க. கீழேந்து பார்க்குறான் பாவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா கவிஞர்களும் நாம் பார்க்கின்ற பார்வையைத்தான் கவிஞர்கள் வித்தியாசமாக பார்க்கிறார்கள். தூண்டில் மீன், எத்தனை பேர் பார்த்திருப்போம் தூண்டில் மீனை? தூண்டில் மீன் கவிஞன் மட்டும்தான் பார்க்கிறான். அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. கவிஞனால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சு நீந்திக்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் தான் பார்க்கிறோம். ஆனால் நான் மீன் குஞ்சு தான், சின்ன துடுப்பு தான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. இப்படி பார்க்க முடியும் கவிஞனால். கடைசியிலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். பௌர்ணமி நைட்ல மொட்டை மரத்தை பாருங்க, அதன் தலையில் சூடிக்கொண்டிருக்கும் நிலவை. அது கவிஞர்களால் மட்டுமே தான் உலகத்தை வித்தியாசமாக பார்க்க முடியும். இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டுருக்கான். ஒரு லெபனான் கவி இப்படி பார்க்கறான். இது அழகிய பெரியவன் எனக்கு சொன்னது. அவன் சொல்றான், அவன் 4 வார்த்தையில் எழுதினான். அவனை முள் கிரீடம் இப்படி போட்டிருக்காங்க இயேசு கிறிஸ்துக்கு. ரத்தம் வடியுது. அவன் எழுதுறான், என்ன கருணையான உலகம், முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது. அன்புங்க. அவர் பாவமே செய்யலிங்க, எல்லா பாவமும் செய்யாதீங்கப்பான்னு சொன்னதனால தூக்கல் இடப்பட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. அவர் சொல்றாரு, கடைசியா வரைக்கும் சொல்றாரு, இறைவா இவர் என்ன செய்கிறார் என்பதனை தெரியாமல் செய்கிறார், இவரை மன்னியும்னு. வாழ்க்கையின் கடைசி துளி வரைக்கும் அன்போடு இருக்க முடியுமா? அப்படி அன்பாக இருந்தவரை பற்றி தானே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்புதான், சகலமும் அன்புதான். பாருங்க, நான் ஒரு சின்ன விஷயத்தோட நான் முடிக்கிறேன்.
ஒரு 3-4 விஷயங்கள் நான் எப்பொழுதும் தொடர்ந்து சொல்லுவது, நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்றுகின்ற விஷயங்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், அதனால் இதை நான் சொல்லுகிறேன். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன வார்த்தை? அது நான் உள்ள போறேன், எனக்கு அந்த பைபிள் வார்த்தைகள் எல்லாம் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அது எப்படி? இல்லாதவனுக்கு தானே ஏன் கொடுக்கணும்? உள்ளவனுக்கு தரப்படுமா? இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அது எப்படி நியாயம்? நான் வாசிக்கிறேன். ஒருத்தர் வெளியில போகும்போது ஒருத்தர் கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு கொடுத்துட்டு, நான் வரதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், இந்த காசை வச்சுட்டு ஏதாவது ஒரு உருப்படியா பண்ணி வைங்க, வந்தா கணக்கு கேட்பேன்ட்டு போயிட்டார். 6 மாசம் கழிச்சு வந்தார். 4 காசு கொடுத்தவன் அதை 8 ஆக்கி வச்சிருந்தான் பிசினஸ் பண்ணி. கொஞ்சம் தான் கொடுத்தேன், எல்லாவற்றையும் சிறப்பாக்கி இரட்டிப்பாக்கி வைத்திருக்கிறார். சகல விஷயங்களுக்கும் உன்னை நான் அதிகாரி ஆக்குகிறேன். 2 காசு கொடுத்தவன் 4 ஆக்கியிருக்கான். இன்னும் சிறிதாக கொடுத்தேன், அதையும் இரட்டிப்பாக்க வைத்திருக்கிறாய். உன்னை சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரி ஆக்குவேன். நம்மாள் ஒத்த காசு எங்கப்பா இரு, நேரா போய் அந்த ஒத்த காசை எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டு, இங்க பாரு 1 ரூபா கொடுத்துட்டு திரும்பி வருவேன், கணக்கு சொல்லணும்னு சொன்னேன். கோவக்காரன், நான் இதை ஏதாவது செஞ்சுட்டு உன் கோவத்துக்கு எதுக்கு ஆளாகணும், இருந்தா உன் காசை வச்சுக்கோன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் சோம்பேறித்தனத்தை முன்வைத்து நீ உழைக்காமல், நீ ஒன்றும் செய்யாமல் கொடுத்த முதலீட்டை புதைத்து வைத்துவிட்டு அதையே திருப்பி தருகிறாயா? அதை திருப்பி தருகின்ற பொழுது என் கோபத்தை வேற அதை பொருண்மையாக முன்வைக்கிறாயா? கொண்டு வா என்று அவன் இடம் இருந்த 1 ரூபாயையும் பறித்து கொண்டார். இப்போ புரியுதா? உண்மையும் நேர்மையும் உழைப்பும் இருப்பவனுக்கு தரப்படும், அவை எல்லாம் இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்கிறது பைபிள். இதெல்லாம் பைபிள்ல வரக்கூடிய விஷயங்கள். ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன், ரொம்ப சூட்சுமம். இதை நமக்கு புரியறதுக்கு, விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். என்ன வார்த்தை பாருங்க, விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். எல்லாம் சரியா இருக்கு, ஒரு தப்பும் கிடையாது. முதல் வார்த்தை தொடங்குது, மார்க். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். டே அப்பா, எவ்வளவு தடவை சொல்லியிருப்போம் நம்ம பிள்ளைங்க கிட்ட, என் சொல்ற பேச்சு கேளுடா, சொல்ற பேச்ச கேளுடா. என் தம்பி பத்ரி கிட்ட எவ்வளோ நாள் சொல்லியிருப்பேன், நான் சொல்ற பேச்சு கேளுப்பா, சொல்ற பேச்சு கேளுப்பா. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கேள். விதைக்க தெரிந்த ஒருவன், நான் சொல்ற விதைகள் விதைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள், உங்கள் முயற்சிகள், அவை வழியில் சிந்தின. சில விதைகள் வழியில் சிந்தின, பறவைகள் பட்சித்து போட்டன. சில விதைகள் பாறையில் விழுந்தன, பாறையில் மண் இல்லாத காரணத்தினால் ஆழமாக விதைக்கப்படவில்லை, அவை முளைத்தன, வெயில் பட்டு கருகின. எங்க விதைக்கணும்? பாறையிலையா போட்ட? மூன்றாவது, சில விதைகள் முட்களில் விழுந்தன, அவை நெருக்கடித்து இல்லாமல் ஆயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் அளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். எங்க விதைக்கணுமா அங்க விதைங்க, எங்க முயற்சியில் ஈடுபட வேண்டுமோ அந்த முயற்சியில் ஈடுபடுங்கள், வீணாக வேண்டாம் என்று சொல்கிறது பைபிள். நமக்கு கிடைத்த இன்னொரு ஒரு முத்து. யூத் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள் வருங்கால நன்மைக்காக சொல்ல, டீச்சர்ல ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர். ஆயத்தமாக இருங்கள்னு ஒரு வாசகம் இருக்குங்க பைபிள்ல. பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், பி ரெடி. எத்தனை பேர் பி ரெடி? நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு 7 மணிக்கு தான் புக்கே எடுக்கிறது. எல்லாம் தான் இருக்குதே, நோட்ஸு, படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம். 12 மணி வரைக்கும் படிச்சு இன்னும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சிடலாம். அலாரம் வச்சு எழுந்திருக்க முடியாது, 6 மணிக்கு
முடிஞ்சு முடியாம கடைசியா ரூமுக்கு வெளியில நின்றுக்கிட்டு படிச்சிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி படிக்கிறதுல உருப்படியா படிக்காதது தான் கேள்வியாவே வரும். வாழ்க்கை அப்படிதான், உரி அடிக்கிற மாதிரி. கண்ணை கட்டி விடுறது மட்டும் இல்லை, சுத்தி விட்டுரும். அடிக்கவே முடியாது இலக்க. சொல்லுது பாருங்க பைபிள். உண்மையாவே சொல்றேங்க, அது ஒரு சமுத்திரம். சமுத்திரம். நீங்கள் இறங்கி முத்தெடுக்கணும். மீன் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. மீன் பிடித்து கொண்டும் போகலாம், ஒருவேளை உணவு தானே மீன். முத்து வாழ்க்கைக்குமான செல்வம் இல்லையா? வாழ்க்கைக்குமான செல்வத்தை சொல்கிறேன் பாருங்க. ஆயத்தமாக இருங்கள்னு அசிரீரி ஒண்ணு வருதுங்க காதல. கன்னிமார்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆயத்தமாக இருங்கள், உங்கள் மணாளன் வந்து விட்டார். கடவுடன் எந்திரிக்கிறாங்க. பைபிளை படிச்சீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்குங்க. அந்த பகுதிகள் எல்லாம் படிச்சீங்கன்னா கீழே வைக்கவே முடியாது. ஒரு மர்ம நாவலை படிக்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டார். இந்த 10 கன்னிமார்கள் இருந்தாங்க போல, அத்தனையே எந்திரிச்சிருச்சு. ஓ போலாம் போலாம். அதுல புத்திசாலி கன்னிமார்கள், வார்த்தைக்கு பாருங்க, யூத். புத்திசாலி கன்னிமார்கள் எப்போ வருவார்னு நேரம் சொல்லல. போய் நிப்போம், லேட் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடுமே. தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். அதிலும் அதி புத்திசாலியான கன்னிமார்கள் கூடுதலாக எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், அப்புறம் ஆயத்தமாகிறது, கூடுதலா ஆயத்தமாகிறது. நம்ம எல்லாருமே கூடுதல் ஆயத்தமாகணும். வாழ்நாட்களுக்குள்ள சாவரத்துக்குள்ள இந்த விஷயம் பண்ணி முடிக்கணும்னா 75 வருஷம் ஆகும். ஒரு வேலையை பண்ணணும்னா 35 வருஷத்துல முடிக்கணும்னா 40 ஆண்டுகளை நீ சேகரிக்க வேண்டும் என்றால் நீ கூடுதல் ஆயத்தமாக வேலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உன்னால் அந்த இலக்கை அடைய முடியாது என்று சொல்கிறது பைபிள். சரியா எடுத்துக்கிட்டாங்களா? இங்கதான் இருக்குது மேட்டர். போகும்போது போனாங்களா, இந்த புத்தியற்ற கன்னிமார்கள்னே போடுது பைபிள் பேர. புத்தியற்ற கன்னிமார்கள் அவர்கள் தீப்பந்தங்களை எடுத்ததை பார்த்தவுடன் தானும் எடுத்துக்கொண்டார்கள். சிலது இருக்குது என் கிளாஸ்ல 98 வாங்கிட்டு அழும். சிலது இருக்குது 2 வாங்கிக்கிட்டு சிரிக்கும். அது 98 கிட்ட சொல்லும், அழாத, என்கிட்ட இருக்குது உன் 2 மார்க்குன்னு. என்னன்னு தேப்பீங்க இதுங்களை? தேத்து எப்படி எடுக்கிறது? நோட்ஸா அதுங்க எடுத்தா இதுங்க எடுத்துக்கும், அதுங்க பென்சில் எடுத்தா இதுங்க எடுத்துக்கும். இதுங்களுக்குன்னு புத்தி கிடையாது. புத்தியற்ற கன்னிமார்கள், புத்திசாலி கன்னிமார்கள் தன் கையில் தீபங்களை ஏற்றுக்கொண்டவுடன் இவர்களும் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதுங்களுக்கு தெரியல, அதுங்க கூடுதலா எடுத்துக்கினது. வந்து காத்திருக்கிறார்கள். நேரம் போகிறது, மணாளன் வரவில்லை. இவர்கள் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களும் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். மர்ம நாவலை படிக்கிற மாதிரியே இருக்கு. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. தீபங்கள் அணையத் தொடங்கின. புத்திசாலி கன்னிமார்கள் தன்னிடத்தில் ஆயத்தமாக வைத்திருந்த எண்ணெயை ஊற்றி அந்த தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் புத்திசாலி கன்னிமார்களிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். இது எக்ஸாமினேஷன்ல நான் எழுதுறேன், உன் பேப்பரை குடுன்னு சொல்ற மாதிரி. அவங்க சொன்னாங்க, எங்களிடத்தில் இல்லை, நீங்கள் எண்ணெய் விற்பனர்களிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். சரின்னு அவங்க எண்ணெய் விற்பனர்கள் கிட்ட போறாங்களா, வாங்கினாங்களா, பத்த வச்சாங்களா, திரும்பி வந்தாங்களா? அந்த நேரத்தில் மணாளன் வந்து போய்விட்டார். சொல்லுதுங்க பைபிள். போனவர் போய் கோயில்ல கன்னிமார்களோட கதவடைத்துக் கொண்டார். இப்ப புத்தியற்ற கன்னிமார்கள் வெளிச்சமான தீபத்தோடு கன்னிமார்களையும் காணாமல் மணாளன் வந்துவிட்டு போன தடத்தை பார்த்து உடனே கோவிலுக்கு ஓடுகிறார்கள். அன்பான தேன்கூடு தானே பைபிள். ஓடி போன கன்னிமார்களுக்கு என்ன பதில் சொல்கிறது பாருங்க. கதவு மூடி இருக்கிறது, கதவு தட்டுகிறார். உள்ளிருந்த ஆண்டவர் குரல் கேட்கிறது, யார்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள். உங்களை நான் பார்க்க இல்லையே. நாங்கள் காத்திருந்தோம், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நாங்கள் தீபத்தோடு திரும்பி வந்திருக்கிறோம். நான் தான் சொன்னேனே, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, நீங்கள் திரும்பி போங்கள்.
மணாளனை பார்க்காமலேயே புத்தியற்ற கன்னிமார்கள் திரும்பி போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். You cannot step the river twice. உன் காலில் படுகின்ற நீர் இன்னொரு முறை உன் காலில் படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. So stay alert. Stay alert. Be aware. இப்படி சொல்லுகின்ற இந்த மிகப்பெரிய தேன்கூடான அந்த பைபிளில் உங்களிடத்தில் இன்னும் 1 மணி நேரம் பேசுவதற்கான பொறுமையோடு தான் வந்தேன். உங்களுக்கு பசிப்பது போல் எனக்கும் பசிக்கிறது என்கின்ற காரணத்தினால் செயலாளர் கை காட்டுகிறார். வாணியம்பாடி வந்து மத்தியானம் பசி நேரத்தில் சரி ஒரு 2 விஷயத்தை சொல்லிடுறேன். எனக்கு பெண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இயேசுவ. தாய் ஒரு பொண்ணை எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கும் போது, கல்லெடுத்து அடிச்சு சாவடிக்கிறது, விபச்சாரம் பண்ணா அது தண்டனை தான், அது சரியான தண்டனை தான் வச்சுக்கோங்களேன். ஆனா குற்றம் செய்த 2 பேருக்கும் தானே அந்த தண்டனை கொடுக்கணும். ஒருத்திக்கு மட்டும் பெண்ணுக்கு மட்டும் தண்டனைனா? அவர் உட்கார்ந்து இருக்காருங்க மணல் மேடுல, பள்ளத்துல அந்த பெண்ணை போய் நிறுத்திட்டாங்க, கல்லெடுத்து அடிச்சு சாவடிக்கணும்ட்டு. ஐயா எழுதினாருங்க, உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதல் கண்ணை இடுங்கள். He's a reformer. He's a real leader. எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தித்தவர். கோயில்களில் நிறைய கடை வச்சிருக்காங்க, பாவ மன்னிப்புக்காக காசு கேட்கறாங்க. உள்ள நுழைஞ்சி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடையெல்லாம் அடிச்சு உடைக்கிறாருங்க. எதற்காக கொல்லப்பட்டார் நினைக்கிறீங்க? அதிகாரத்திற்கு எதிராக எழுப்பப்பட்ட குரல், சமூக நீதி காக்க வேண்டும், கடவுள் பெயரால் யாரும் கொள்ளையடிக்க கூடாது என்கின்ற முதல் குரலை எழுப்பியதனால் கொலை செய்யப்பட்ட ஒரு ஆன்மீகவாதிதான் இயேசு கிறிஸ்து. அவர் உயிர் தெழுந்தார் என்பது மத நம்பிக்கை. நாம் அவருடைய வாழ்க்கை மூலமாக பெற்றுக்கொள்வது என்ன? நான் பைபிளை எதுக்கு தெரியுமா சொல்றேன்? வயதானவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்ல. யூத் இருக்கிறாங்கல்ல இளைஞர்கள், அவர்களுக்கான வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக. யார் என்ன சொன்னாலும் ஒரு புறம் இருக்கட்டும், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய சொல் உன்னிடத்தில் இருக்கிறதா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஒரு இடத்துல, பாம்பு கடிச்சிருச்சா, டோன்ட் சேஸ் த ஸ்னேக். பாம்பு கிட்ட போகாதீங்க. ஏன் என்னை கொன்றாய் பாம்பே, என்னை ஏன் கொத்தினாய், நான் உன் பக்கம் வந்தேனா, நீ ஏன் வந்து? பாம்பு கிட்ட இருந்து ஒருபோதும் நியாயம் கிடைக்காது. நான் பாம்பு என்று சொன்னது பாம்பை அல்ல. நம் உறவுகள், நம் நண்பர்கள், நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உடன் இருப்பவர்கள், எனக்கெல்லாம் நிறைய நடந்திருக்குங்க. பா இப்படி போவேங்க நல்லா. நான் கிளாஸ்க்கும் இப்படி தான் போவேன். உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, அந்த டீச்சர் என்னை பார்த்த உடனே, என்ன பர்வீன் டல்லா இருக்கிறேன்னு பாங்க. ஃபுல் டே என்னென்னமோ ஞாபகம் வந்துருங்க. ஒன்றும் இல்லை, பாம்பு கடிச்சிருச்சா, டோன்ட் சேஸ் த ஸ்னேக். அது என்ன நீயா படம் பாம்பா? உடனே மறுபடியும் கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. ட்ரீட் த வெனம். கொத்தப்பட்டோம்ல, விஷத்தை பற்றி கவலைப்பட்டு மருந்து முறிவை தேடிட்டு போங்களே தவிர கடிப்பட்ட பாம்புக்கு பின்னால போகவே போகாதீங்க. இது நமக்கு பல நேரங்களில் புரியறதே இல்லை, போய் தான் சீரழிஞ்சு போறோம். பாருங்க, எனக்கு யூத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, மேடம் இந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்களை மாதிரி பேசணும்னு. என்ன மாதிரி ஏன் பேசணும்? நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்ல, அவ மாதிரி பேசட்டும். வா, களம் இருக்கிறது, காத்திருக்கிறது. நீதான் வேறு துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய். இந்த துறையில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு டெடிகேஷன் இருக்கணும். இந்த துறையற்று வேற எந்த துறையிலும் உன்னுடைய ஆர்வம் இல்லாமல் இதே துறையில் நீ இருந்தால் நீதான் ராஜா. 20 வருஷம்
மேக்சிமம் 25 இயர்ஸ். கோல் ஓச்சலாம், கையில் செங்கோல் எடுக்கலாம். இந்த துறை மட்டுமல்ல, எந்த துறைக்கும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நமக்கு ஒரு துறையின் மீதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலின் மீதும் முதலில் மரியாதை இருக்கிறதா? நான் பைபிளை வச்சுட்டு சொல்ற ஒரு விஷயத்தை, முக்கியமா இந்த யூத் இருக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் காதை நல்லா கேட்டுக்கோங்க. இயற்கை முடிவு செய்கிறது, இறைவன் முடிவு செய்கிறான். இந்த இனத்தை காப்பதற்காக ஒருவன் பிறக்க வேண்டும் என்று ஒரு தாயையும் தந்தையையும் தேர்ந்தெடுக்கிறான். அந்த 2 பேரையும் திருமணம் செய்து அவர்கள் சேர அங்கே ஒரு கரு உருவாகிறது. அந்த கரு வயிற்றிலே, நான் சொல்வது பைபிள், அந்த கரு தாயின் வயிற்றில் உருவானவுடன் அசிரீரி ஒலிக்கிறது அந்த தாயின் காதுகளில். இந்த குழந்தை இனத்தை காப்பதற்காக நான் தந்திருக்கக்கூடிய காவல். இந்த குழந்தை உன் வயிற்றில் இருக்கின்ற வரைக்கும் நீ மது அருந்தக்கூடாது, திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. இந்த குழந்தை வெளியில் வந்ததற்கு பிறகு அந்த குழந்தையின் தலைமுடியை நீ வெட்டக்கூடாது. இது ஆணை. அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். குடிக்கவே இல்லை, மதுரசம் குடிக்கல. குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு இவ்வளோ முடி. குழந்தை வளருது. 17 வயசு ஆகும் பொழுது குழந்தை 6 அடிக்கு வளருது. சிங்கம் இருக்குல்ல, சிங்கம், அதை ஒரு சின்ன எலும்பு வச்சுக்கிட்டு அடிக்கிறான். அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி. அந்த இனத்திற்கு எதிராக யார் வந்தாலும் அடித்து துவம்சம் செய்கிறான். அவன் பெயர் சிம்சோன். சிம்சோன் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. இன்றைக்கு யூத் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு அது. மதங்களை கடந்து படிச்சு பாருங்க. நம் முன்னோன் தானே இந்த நாட்டில் தானே, இந்த தேசத்தில் தானே வாழ்ந்தான், இந்த பூமியில் தானே வாழ்ந்தான், இந்த தேசத்தில் வாழல, இந்த பூமியில் தானே வாழ்ந்தான். பாருங்க, அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பகையாளர் யாரும் அந்த சமூகத்திற்குள்ள வரல. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சமூகம் என்ன செய்து, அந்த தலைவனை, அந்த மனிதனை அழிப்பதற்கு திட்டம் போடுது. சிம்சோனை அசைக்க முடியல. ஏனென்றால் இறையருள் பெற்றவன். फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे, वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. கை தட்டினவங்களுக்கெல்லாம் உருது தெரியும். தீபத்தை காப்பாற்றுவதற்காக காற்றே சிம்மினியாக வருகின்ற பொழுது அந்த தீபத்தை யாரால் அழித்து விட முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது. இறையருளோடு வளர்கிறான் சிம்சோன். பாருங்க, இரும்புக்கு அழிவு கிடையாதுங்க, அதுல துரு ஏறினாதாங்க அழிவு. எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் படகு முழுகாதுங்க, அதுக்குள்ள ஒரு ஓட்டை வந்துச்சுன்னா முழுகிடும். நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் சிம்சோன் கதை. இந்த சிம்சோன் என்ன பண்றான்? ஒன்னும் இல்ல, யூத் லவ் வந்துருது அவனுக்கு. சரியா? லவ், LOVE வந்துருச்சா? இவன் யாரை லவ் பண்ணானோ அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணல. அடுத்தது வந்தது சோகம். இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற திமிர் இருக்குல்ல, சோகம் வந்தா உடனே என்ன செய்வீங்க? துக்கத்தின் உச்சத்துல போயிட்டான் அவன். உச்சத்துல போய் சோகமா இருக்கிறானா, அவனையும் பார்த்து எதிர்க்கிறது இல்லை, அப்படியே சுத்துறான். அப்படி சுத்தும் போது ஏன் என்னாச்சு? பழைய ஞாபகமா? இந்த பெரியவங்களுக்கே இந்த பிரச்சனைனா நான் சொல்லிட்டு இருக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு. ஆமாங்க, ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், 60 வயசு ஆயிடுச்சு, இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டோம். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை, எல்லாம் புதுசு. இந்த பையன் என்ன பண்ணா, சோகத்துல உச்சத்துல இருந்தானா, எல்லா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய ஆற்றல் மீது அவனுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லாத காரணத்தால் அப்படியே சுத்துறான். அப்போதான் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறா. அந்த பொண்ணு, she is not a lover, she is not a wife, she is not a friend, she is not a girlfriend, her name is Bestie. இப்போ இருக்குது சார்,
நம்ம எல்லாம் வந்து ஜெனரேஷன் எக்ஸ், சரியா? அதுக்கு முன்னால பூமர்ஸ், அதுக்கப்புறமா ஜெனரேஷன் எக்ஸ், அதுக்கப்புறமா ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ், அப்புறமா ஜெனரேஷன் ஜெட்டு, எல்லாரும் சொல்லிட்டு ஜி ஜெனரேஷன். இப்போ வந்துருச்சு 2010 பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் அல்ஃபா. இப்போ 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. பயந்து இருக்க வேண்டியதா இருக்குது. முதல்லலாம் நாமெல்லாம் ஃபைனல் இயர் நம்மகிட்ட பேசாதான்னு இயங்குவோம்ல, இன்னைக்கு ஃபைனல் இயர்லாம் இயங்குது ஃபர்ஸ்ட் இயர் நம்மகிட்ட பேசாதான்னு. மாறி போச்சு சூழல். இவன் சுத்ரானா, இவனுக்கு ஒரு பெஸ்டி வரா, அவ பேர் தெலீலாள். தெலீலாள் வரா, சாம ஜாலியான பொண்ணு. குடிக்கிறது, ஃபீஸ்ட் பண்றது, பின்னால சுத்துறது, ஊரெல்லாம் போறது, இதுதான் வேலையே. சிம்சோன் வேற நல்ல இளைஞனா இருக்கிறானா, சுத்தி கும்மாளம். இதை பார்க்குறாங்க பகைவர்கள். பாருங்க, இறைவன் அளித்த தாளந்தை கணக்கில் கொள்ளாமல் மனித மனம் தந்த பலவீனத்தால் இறைவன் கொடுத்த ஆற்றலை, ஆசீர்வாதத்தை மறந்தான் சிம்சோன். தெலீலாளோடு பழகிறான். தெலீலாள் வந்து ஒரு ஜாலி பொண்ணு. அவளை பகைவர்கள் விலை பேசிட்டாங்க. 100 காசு, வெள்ளி காசு. 100 காசு கொடுக்கிற, இந்த காசு வாங்கிக்கிட்டு அவன் உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு சொல்லு. தெலீலாள் வரா. இதான் பைபிள் சொல்றது. நான் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும் பைபிள. தெலீலாள் சொல்றா, ஏய் சிம்ஸ், உன் உயிர் எங்க இருக்குது? அவன் சிரிக்கிறான். உனக்கு எதுக்கு சொல்ல? வேலையை பாரு போ. ஏய் சொல்லு, நீ எப்படி அடிச்சா நீ சாவ? இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் பேசிக்கணும் சார். நான் டீச்சர் சார். 17 வயசுலேருந்து 19 வயசு பிள்ளைகளுக்கு. அதுங்க பேசுகிறத பார்த்தா பயமாக இருக்குதுங்க சார். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற ஒரு பொண்ணு பேசுது சார், இன்னொரு பொண்ணுங்கிட்ட. யார் அது சொன்னது சொல்லு, சொருவிடலாம். எவ்வளவு வயசு? ஃபர்ஸ்ட் இயர். வார்த்தைகள், ஜாலி, வேகம். பார்த்துருக்கிறீங்களா? 17 வயசு 18 வயசு குழந்தைகள் அஞ்சலின்னு போட்டு அந்த போர்டிங்கை பார்க்கும் போதெல்லாம் என் வயிறு எரியும். பைக்ல வேகமா போய் இறந்துட்டாங்க, இது பண்ணி செத்துட்டாங்க, அது பண்ணி செத்து. சாகரத்துக்காக இறைவன் தருகிறான் வாழ்க்கை. பைபிள் சொல்லுது பாருங்க, சிம்சோன் கதையில் சொல்கிறது. என்ன பண்ணான் தெரியுமா? அடுத்த நாளும் கேட்கிறான், சொல்லு, இல்லைன்னா உன்னோட உனக்கு வரும், இன்னையோட உன்னோட நான் பேச மாட்டேன், உன் கூட எங்கேயும் வரமாட்டேன், என் உடம்புல கயிறுல கட்டினா நான் செத்துருவேன், போய் சொல்றான். அன்னைக்கு நைட்டே கட்டுறாங்க, அவனை அறுத்துக்கிட்டு வந்துடுறான். அவ கேட்குறான், உன் கயிறுல கட்டினா செத்துருவேன்னு சொன்னேன். சாதாரண கயிறுல கட்டினா சாவ மாட்டேன், அக்கினி கம்பியில் கட்டினா செத்துருவேன். அடுத்த நாள் அக்கினியை வைத்துக்கொண்டு கம்பி கட்டுகிறார். அறுத்துட்டு வந்துட்டான். அடுத்த நாள் அவளை பார்க்குறான். அவன் கீழே விழுந்து பொருள்றாங்க. பைபிள் படிச்சு பாரு, பொருள்ற. சொல்ல மாட்டியா உன் உயிர் எங்க இருக்குன்னு? சொல்ல மாட்டியா? என்னை விட உன் உயிர் பெருசா போச்சா உனக்கு? நீ சொல்வியா மாட்டியா? சொல்லு சொல்லுன்னு ஓன்னு அழுறாளா. அவள் அழுத உடனே இவன் மனசெல்லாம் கரைஞ்சி போய் அவளை அப்படியே எடுத்து மடியில் போட்டுக்கிறான். அழாத அழாத, நான் துக்கமா இருக்கும்போது என்னை சமாளிச்சது. துக்கமா இருக்கும்போது அவனிடத்தில் கேட்க வேண்டியது தானே, இவளிடத்தை ஏன் கேட்ட? அவ கேட்டா, சொல்லு. சரி சொல்றேன் இரு, சொல்லு. இந்த தலைமுடி இருக்குல்ல, இதுல தான் இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு அப்படியே சிம்சோனை தன் மடியில் படுக்க வைத்துக் கொள்கிறாள். இப்படி தலைய கோதுரா. அந்த தலை கோதுர சொகத்துல பாவி பைய தூங்கிட்டார். அவ பைபிள் சொல்லுகிறது, அந்த முடியை அவள் 7ஆக பிரித்தாள். ஏன்னா வெட்ட முடியாது, அவ்வளவு முடி. 7ஆக பிரித்தாள். காலையில் அவன் எழுந்த பொழுது அவன் தலை முழுக்க மழிக்கப்பட்டிருந்தது. ஒரு கோழி குஞ்சை போல் உணர்ந்தான். தன் உடலில் எல்லா ஆற்றலும் போயிருக்க, பக்கத்தில் தெலீலாலும் இல்லாமல் இருக்க, அவன் அப்படியே கதறி பதறி உட்கார்ந்திருக்கின்ற பொழுது பகைவர்கள் வந்து அவனை கைது செய்கிறார்கள். அவனை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அவனை தூண்களில் கட்ட வைத்து அடித்து 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 அவன் 2 கண்களையும் பிடுங்கி கொண்டார். கண்ணு போயிடுச்சுங்க அவனுக்கு. அவனை கொண்டு போய் சிறையில் உட்கார்ந்து அழுறான். கடவுளே, மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் தவறு செய்தால் பெரியவர்கள் உங்களை மன்னிப்பார்கள். மீண்டும் தலையில் முடி முளைக்கிறது. ஆனால் நீங்கள் பிழை செய்திருந்தீர்கள் என்றால் அந்த பிழைகள் உங்களை மன்னிப்பதில்லையே. கண்கள் எப்படி முளைக்கும்? கண்கள் முளைக்கல, முடி மட்டும் முளைஞ்சி அவன் ஆர்ப்பரிக்கிறான், மறுபடியும் கொண்டு வந்து கட்டுறாங்க பாருங்கங்க. அவன் அப்படியே பிடிச்சு இழுக்கிறான் பாருங்க. அந்த பெரிய கூடாரமாக இருந்த சிறைச்சாலை, 10,000த்திற்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் இருந்த அந்த சிறைச்சாலையை அவன் அப்படியே பிடித்து தன் பராக்கிரமத்தால் அப்படியே அழிச்சு அந்த கூரை மேல் இடிந்து விழ அவனும் செத்து போகிறான். பைபிள் இப்படி முடிக்கிறது அந்த வரலாறை. சிம்சோன் உயிரோடு இருந்த பொழுது அழிந்த குற்றவாளிகளை விட அவன் இறந்த போது அவனோடு சேர்ந்து இறந்த குற்றவாளிகள் அநேகம் என்று சொல்லி முடிக்கிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன், இறப்பதற்காய் இறைவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்தான். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், எந்த விதமான வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆங்கில வார்த்தையின் மூலமாக நான் குறிப்பிடுகிறேன். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட். அப்பா தானே எல்லாம் பண்ணிடுவார், அம்மா தானே எல்லாம் பண்ணிடுவாங்க, விஷயம் தான் எல்லாம் வந்துடும், நான் தானே நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த பணிவும் அந்த அன்பும் அந்த அறிவாற்றலும் இருந்தால் மட்டும்தான் இறை அருள் நிலைக்கும். இறைவன் எந்த நோக்கத்தோடு நம்மை பிறக்க வைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமை செய்துவிட்டு தான் அவனை சேர வேண்டுமே தவிர மற்றபடி இடையில் விபத்துகளாலோ ஆபத்துகளாலோ நம்மை நாமே இழந்துவிடக் கூடாது என்கின்ற முத்தை பைபிள் தருகிறது. இன்னும் இருக்கிறது. அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் மீண்டும் அதை பேசுவோம். நன்றி, வணக்கம். பர்வீன் சுல்தான் அவர்களே, கிறிஸ்தவ சமுதிரத்தில் நீங்கள் மட்டும் மூழ்கவில்லை, எங்களையும் மூழ்கடித்து விட்டீர்கள். நீங்கள் அளித்த முத்துக்கள் எல்லாமே நல்முத்துக்களே, ஏகாரம். நீங்கள் வயிற்று பசி நேரத்திலே எங்களுக்கு அறிவு பசியை தூண்டி இருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.